வெல்த் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் செல்வம் உருவாக்கும் நுட்பங்கள். இன்றைய உலகில் நிதி சுதந்திரம் பெறுவது எல்லோரின் கனவாக மாறியுள்ளது. ஆனால் செல்வத்தை உருவாக்குவது என்பது வெறும் பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல, அதை நுட்பமாக சேமித்து, முதலீடு செய்து, வளர்ப்பதுதான் உண்மையான செல்வம் உருவாக்கும் கலை. சரியான வெல்த் கிரியேஷன் ஐ பின்பற்றினால் ஒருவர் வாழ்க்கையில் நிதி சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் பெற முடியும். இங்கு முக்கியமான செல்வம் உருவாக்கும் நுட்பங்களை விரிவாக பார்ப்போம். 1. தெளிவான நிதி இலக்குகளை அமைத்துக் கொள்ளுதல். செல்வம் உருவாக வேண்டும் என்றால் முதலில் தெளிவான இலக்குகள் அவசியம். பணம் சேமிக்க வேண்டும் என்பது பொதுவான ஆசை. ஆனால் அது எதற்காக? வீடு வாங்க, குழந்தைகளின் கல்வி, ஓய்வு கால வாழ்க்கை அல்லது பயணம் போன்றவற்றுக்கா? இலக்கு தெளிவாக இருந்தால் அதற்கேற்று முதலீட்டு திட்டத்தை தேர்ந்தெடுக்க முடியும். ஸ்மார்ட் கோல்ஸ், ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக், டைம் பவுண்ட் முறையில் இலக்குகளை அமைத்துக் கொண்டால் வெற்றி உறுதி. 2. பட்ஜெட்டிங் மற்றும் சேமிப்பு பழக்கம். செல்வம் உருவாக்கும் அடித்தளம் சேமிப்பே. ஒருவர் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவர் எவ்வளவு சேமிக்கிறார் என்பதே செல்வத்தை நிர்ணயிக்கும். இன்கம் எக்ஸ்பென்சஸ் சேவிங்ஸ் என்ற முறையில்லாமல் இன்கம் சேவிங்ஸ் எக்ஸ்பென்சஸ் என்ற முறையை பின்பற்ற வேண்டும். முதலில் சேமிப்பை வைக்கவும், பின்னர் மீதியை செலவழிக்கவும். 50-30-20 விதி. 50% தேவைகள், 30% விருப்பங்கள், 20% சேமிப்பு முதலீடு பின்பற்றினால் நீண்ட காலத்தில் நிதி சுதந்திரம் கிடைக்கும். 3. அவசர நிதி எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குதல். செல்வத்தை உருவாக்கும் வழியில் முதலில் செய்ய வேண்டியது பாதுகாப்பு வலையை அமைப்பதே. 6. 12 மாத வாழ்க்கை செலவுகளை காப்பாற்றும் அளவிற்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வைத்திருக்க வேண்டும். இது இல்லாமல் முதலீடு செய்தால் திடீர் அவசரத்தில் முதலீட்டை உடைத்து நஷ்டமடைவீர்கள். அதனால் சேமிப்பு கணக்கு, ரிகரிங் டெபாசிட், லிக்விட் ஃபண்ட்ஸ் போன்ற இடங்களில் எளிதில் எடுக்கக்கூடிய எமர்ஜென்சி ஃபண்ட் அவசியம். 4. கடன்களை கட்டுப்படுத்துதல். செல்வம் உருவாக வேண்டுமானால் கடன் சுமையிலிருந்து விடுபட வேண்டும். குறிப்பாக கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் போன்ற அதிக வட்டி கடன்கள் நிதி வளர்ச்சிக்கு பெரிய தடையாகும். குட் டெட் வர்சஸ் பேட் டெட் என்ற வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டு கடன் போன்றவை குட் டெட், அவை மதிப்புள்ள சொத்தை உருவாக்கும். ஆனால் கிரெடிட் கார்டு தவறான கடன். எனவே முதலில் உயர் வட்டி கடன்களை அடைத்துவிட வேண்டும். 5. பல்வேறு முதலீட்டு கருவிகள் பயன்படுத்துதல். செல்வம் உருவாக்கும் மிக முக்கியமான பங்காற்றுவது முதலீடு. பணத்தை வெறும் சேமிப்பு கணக்கில் வைத்தால் வட்டி குறைவாக கிடைக்கும். ஆனால் பங்குகள், மியூச்சுவல் ஃபண்டுகள், நிலம், தங்கம் போன்ற கருவிகளில் முதலீடு செய்தால் செல்வம் அதிகரிக்கும். எக்விட்டி, பங்குகள் சோகஸ்மெய்லி நீண்டகால முதலீட்டில் அதிக லாபம் தரும். ஆனால் ஆபத்து அதிகம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சிப் மூலம் சீரான முதலீடு செய்யலாம். ஃபிக்ஸ்ட் இன்கம், எஃப்டி, பாண்ட்ஸ் சோகஸ்மெய்லி பாதுகாப்பான முதலீடு, ஆனால் வருமானம் குறைவு. ரியல் எஸ்டேட், நீண்ட காலத்தில் சொத்து மதிப்பு உயர்ந்து நல்ல லாபம் தரும். கோல்ட், பாதுகாப்பு கருவியாகவும் பங்களிப்பை சமநிலைப்படுத்தவும் உதவும். டைவர்சிஃபிகேஷன், பல்வேறு முதலீடுகளில் பிரித்து வைப்பது என்பது ஆபத்தை குறைக்கும். 6. சிப் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலம் முதலீடு. மாதந்தோறும் சிறிய தொகையை சேமித்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வது சிப். இது கட்டுப்பாட்டுடன் முதலீடு செய்ய உதவும். கம்பவுண்டிங் எனப்படும் சக்தி மூலம் சிறிய தொகையும் காலப்போக்கில் பெரிய செல்வமாக மாறும். உதாரணமாக, மாதம் 5000 ரூபாய் சிப் செய்தால் 20 ஆண்டுகளில் அது பல லட்சங்களாக வளரலாம். 7. காப்பீடு, இன்சூரன்ஸ், பாதுகாப்பு. செல்வம் உருவாக்கும் பயணத்தில் காப்பீடு முக்கியம். லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகியவை இல்லையெனில் திடீர் சுகாதார செலவுகள் உங்கள் சேமிப்பையும் முதலீட்டையும் பாதிக்கும். அதனால் போதுமான அளவு காப்பீடு வைத்திருப்பது அவசியம். 8. பாசிவ் இன்கம் உருவாக்குதல். சம்பள வருமானம் மட்டும் போதாது. பாசிவ் இன்கம் உருவாக்குவது செல்வ வளர்ச்சிக்கு முக்கியம். வாடகை வருமானம், பங்குகளில் இருந்து டிவிடெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஃப்டி வட்டி, ஆன்லைன் வணிகம், புத்தகம், யூடியூப் சேனல் போன்றவைகளில் இருந்து வரும் வருமானம். இவை அனைத்தும் உங்களுக்கு கூடுதல் வருமானத்தை அளிக்கும். 9.
வரி திட்டமிடல், டாக்ஸ் பிளானிங். வரி செலுத்துவது சட்டப்படி அவசியம், ஆனால் சட்டத்தில் வழங்கப்பட்ட தள்ளுபடிகளை பயன்படுத்தி வரியை குறைக்கலாம். இஎல்எஸ்எஸ், பிபிஎஃப், என்பிஎஸ் போன்ற முதலீடுகள் 80C கீழ் வரிச்சலுகை தரும். வரி திட்டமிடல் சரியாக செய்தால் சேமிப்பு அதிகரிக்கும். 10. நீண்டகால மனப்பான்மை, லாங் டர்ம் மைண்ட்செட். செல்வம் ஒரே நாளில் உருவாகாது. பொறுமையுடன், கட்டுப்பாட்டுடன் நீண்டகால முதலீடு செய்தால் மட்டுமே உண்மையான செல்வம் உருவாகும். ஷார்ட்கட்ஸ் அல்லது விரைவில் பணம் தரும் திட்டங்களை தவிர்க்க வேண்டும். 11. நிதி கல்வி, ஃபைனான்ஷியல் லிட்டரசி. செல்வம் உருவாக்கும் மிகப்பெரிய ஆயுதம் நிதி கல்வி. பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்டுகள், காப்பீடு, வரி, கடன் மேலாண்மை போன்றவற்றில் அறிவு இருந்தால் தவறுகள் குறையும். புத்தகங்கள், ஆன்லைன் பாடநெறிகள், நிதி ஆலோசகர்கள் ஆகியவற்றின் மூலம் நிதி கல்வியை விரிவுபடுத்த வேண்டும். 12. சொத்து பாதுகாப்பு, ஆசெட் புரொடெக்ஷன். உங்கள் செல்வத்தை உருவாக்கிய பிறகு அதை பாதுகாப்பதும் அவசியம். சட்டப்பூர்வ ஆவணங்கள், வில் எழுதுதல், நாமினி டீட்டெயில்ஸ், சொத்து பதிவு போன்றவற்றை சரியாக வைத்திருப்பது முக்கியம். 13. பின்தொடரும் பழக்கம், கன்சிஸ்டென்சி. செல்வம் உருவாக்கும் பயணத்தில் முக்கியமானது தொடர்ந்து செய்வது. சில மாதங்களில் நிறுத்திவிட்டால் பலன் கிடைக்காது. ஒவ்வொரு மாதமும் சீரான சேமிப்பு மற்றும் முதலீடு செய்தால்தான் கம்பவுண்டிங் சக்தி செயல்படும். முடிவு: செல்வம் உருவாக்கும் பயணம் ஒரு நீண்டகால திட்டமிடல். தெளிவான இலக்குகள் அமைத்து, சேமிப்பை பழக்கமாக்கி, அவசர நிதி வைத்துக் கொண்டு, பல்வேறு முதலீட்டு கருவிகளை பயன்படுத்தி, காப்பீடு செய்து, வரி திட்டமிடி, பாசிவ் இன்கம் உருவாக்கி சென்றால் நிச்சயம் நிதி சுதந்திரம் கிடைக்கும். வெல்த் கிரியேஷன் என்பது வெறும் பணம் சம்பாதிப்பது அல்ல, அது ஒரு அறிவியல் மற்றும் ஒழுக்கம் சார்ந்த செயல்முறை. அதனை கட்டுப்பாட்டுடன் செயல்படுத்துபவர்களே உண்மையான செல்வந்தர்கள் ஆகிறார்கள்.